மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, இந்த ரீசெண்டாக நம்ம மாதிரி பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஒரு கிருஷ்ணன் கோயில் கட்டுவதற்கு விவரம் சொல்கிறதுக்காக போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒரு வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. முக்கியஸ்தர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக கட்டி முடிக்காமல் கிடக்கு, குடியும் போகல. போய் பார்த்தோம்னா ஈசானத்தில் மாடிப்படி பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் எடுத்து சொன்னேன், இப்படி இருக்கக்கூடாதுங்க, இதை கொஞ்சம் மாற்றுங்க, அன்சைஸு அதெல்லாம் எடுத்தாலும் வாய்ப்புள்ள ஒரு இடம். வடக்க ஏகப்பட்ட காலியிடம் உள்ளது. அதை தனியாக தடுத்து வேறு ஒரு ஆடு வளர்க்குற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. என்ன சொல்ல வரோம்னா, மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்தும் முறையாக செய்யாத காரணத்தால் கஷ்டம், துன்பம் இது நமக்கு தேவையா என்பதை நம்ம கேள்வி. அதனால் எப்பயுமே நம்ம ஈசானியத்தை ரொம்ப சுத்தமாகிட்டு கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், அந்த ஊர் வடக்கு பக்கம் பெரிய கம்மா ஒரு ஒட்டி. அப்போ அங்கே இருக்கவங்க கூட பெரிய லெவலில் வரணும். ஆனால் ஒரு 4-5 வீடுக்கு சாமிகளுக்கு போய் பார்த்தோம்னாக்க ஒன்றும் பாதை சரியில்லை, இல்லைனாக்கா பாத்ரூம் சரியில்லாமல் வச்சுருக்காங்க, அப்படி இல்லைனாக்கா மாடிப்படி தப்பாகவே வச்சுருக்காங்க. ஒரு வீட்டெலாம் கன்னி பகுதி இது சரியில்லாமல் இருந்தது. இன்னொன்று கேட்டிங்கனாக்க 3 கதவு ஒரே லைனில் வரக்கூடாது, புரியுதுங்களா? அது ஏற்கனவே ஒரு சில இதில் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சொன்ன பெண்களுக்கு ரொம்ப துன்பம் வரும், உயிர் துன்பம், உடல் துன்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு தலைவி தவறிட்டாங்க, மற்றவங்களாம் சும்மா சிரமத்தில் இருக்காங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி ஈசானியத்தில் படிக்கிட்டு உள்ளவங்க தலைவன் ரொம்ப மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வியாதிக்கு துன்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. ஆகையினால் எப்பயுமே உங்கள் ஈசானியத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நம்மளுடைய இந்த சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பகுதியில் பார்ப்பீங்க. வணக்கம்.